welcome back GFam. How are you all? Assalamu alaikum. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope எல்லாரும் சேஃபா செக்கற பத்திரமா இருப்பீங்க அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன். So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் டே இந்த புது வீட்ல. So இப்போ வந்து மணி வந்து 10 ஆயிடுச்சு. 9:40க்குலாம் கண்ணு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா முழிப்பு வந்துருச்சு. ஸோ இப்போ நாஸ்டாக்கு வந்து வழி இல்லை. இப்போ என்ன நாஸ்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனையிலே உட்காந்துருக்கேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நேரம் படுத்து தூங்குறாங்க, ரொம்ப லேட்டா இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற அவைலபிலிட்டி பால் மட்டும்தான். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த ஒரு ரூமுக்குள்ள இதுக்குள்ள வந்து நிறைய நாட்டு முட்டைலாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. பட் அந்த நாட்டு முட்டை நம்ம ஒன்றும் சாப்பிட போறது இல்லை. அதனால இப்போதைக்கு நாஸ்டான்ற பேர்ல நம்ம பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பால் வந்து நேற்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ பால் மட்டும் குடிக்க போறேன். முறுக்கு கொஞ்சம் இருக்கு, அந்த முறுக்கு திங்க போறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளோட நாஸ்டா. ஏன் அப்படின்னா இன்னும் ப்ராப்பர் நம்ம வந்து எதுவுமே இன்னும் வந்து வாங்கல, ஜாமா இல்ல, அரிசி இருக்கு, அவ்வளோதான். மதியத்துக்கு அப்படியே நம்ம அரிசி வடிச்சு தயிர் சோறு கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நாஸ்டான்ற பேர்ல இந்த பால் குடிப்போம். பால் குடிச்சோன்னா கொஞ்சம் கால்சியமாவது நமக்கு கிடைக்கும். ஓகேவா, லெட்ஸ் கோ. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏதோ இந்த ஏசி வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா விடாம ஓட்டிட்டு இருக்கிறதால இன்னமும் ஆஃப் பண்ணல. நேற்று 10 மணிக்கு போட்டது இன்னமும் ஆஃப் பண்ணல, அப்படியே ஓடிட்டு இருக்கு. இப்பதான் ஓரளவுக்கு ரூம் வந்து கொஞ்சம் இதா இருக்கு. பிகாஸ் நைட்லாம் வெயில் கிடையாது இல்ல, அதனால ஓரளவுக்கு அந்த கேப்ல ரூம் ஃபில் ஆயிடுச்சு. இது அப்படியே ஃபுல்ஃபில்லா இருந்துட்டா சரிதான். அப்புறம் ஏசிக்கு நம்ம முதல்ல நம்மகிட்ட சொல்லிட்டோம், சரி பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் கோ. அதனால தான் பாருங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கூட போடல. இவங்க சம வேகமா ஓடுறாங்க. ஓடினாலும் இருக்கிற எல்லா காத்தையும் வெளியே இட்டு கிடாசிது. அதனால தான் வாங்க இந்த அடுப்பு பத்த வச்சு பாலை ஊத்திடலாம். நம்ம அடுப்பு பத்த வச்சாச்சு. என்னடா அடுப்பு இந்த நிலைமையில இருக்கு இப்படி அப்படின்னு மறுபடியும் கமெண்ட் பண்ணாதீங்க. நான் எடுத்து சுத்தம் பண்ணணும். இன்னும் நான் பண்ணவே எதுவுமே ஆரம்பிக்கல. ஸோ பால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவை ஃபர்ஸ்ட் நம்ம ஊற்றிக்கொள்வோம். வாயம்பா வெளியே, ஏன்னா சாட்சியப்பட்ட முழு டப்பா இருக்குது, வெளியே வர மாட்டேங்குது. ஓகே, எனிவே கொஞ்சோண்டு நம்ம தண்ணியும் ஊற்றணும். வெறும் பாலாக குடிச்சாலும் வயிற்ற கலக்கி விட்டுற போகுது. ஸோ இப்போ நம்ம இந்த அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஏசி வந்து இங்கே படுதில்லை இது மேலே, அதனால கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. என்னங்க அடுப்பு எரிதா இல்லையா இப்படி இருக்கு? மில்க் இஸ் ரெடி நவ். ஸோ ரெடி டு ட்ரிங்க் கண்டிஷனுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அந்த இருக்கிற ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு இதுக்கு என்னென்ன ஐடியா பண்ணி வச்சுருந்துருக்கிறாரு பார்த்தீங்களா? துணி இல்லை. நான் இப்போ பார்க்குறேன் இந்த கிச்சன் பக்கத்துலேயே இந்த கம்பி ஒன்று வச்சுருந்துருக்கிறாரு. ஸோ இதில் தான் அவர் வந்து ஐயோ என்னப்பா வளையுது, நல்லா டைட்டாக தான் பிடிச்சிக்கணும் போல. அப்போ அப்பா கரெக்டாக ஒரு கப்பு பால் வந்துருச்சு ஜேஃபேமே. அப்படியே இப்போ என்ன பண்ணுறோம்னா வச்சு விட்டு தண்ணியை திறந்து விட்டுருவோம், கொஞ்சம் ஊறட்டும். இந்த பக்கம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இது அவங்க வச்சுட்டு போன கேஸ் தான் ஆக்சுவலாக. இது இன்னும் நமக்கு வந்து எவ்வளோ நாளைக்கெலாம் இது ஓடுன்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ நாஸ்டா இஸ் ரெடி. ஐயோ கீழே ஊற்றுது ஜிஃபேமே, உஷாராக இருக்கணும். ஓகே, நம்ம இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா பால்லாம் குடிச்சிட்டு ரெடியாக இருப்போம். ஏன்னா எப்போ வேணாலும் நமக்கு டியூட்டி வரலாம். என்ன டியூட்டி வரும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ வந்தோடனே உங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். வெயிலாம் உழக்குது, கதவுக்கு நேராக தெரியுது பாருங்கள். கதவுலாம் நல்லா சூடாகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ ரூம் சூடாகாமல் இருந்தால் சரிதான் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த ரூமில் கிளாஸ் கூட அந்த மனுஷன் வச்சுட்டு போகல. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாருன்னு தெரியல. அதனால் சட்டியில் தண்ணி ரொப்பி வச்சு அண்ணன் ரூம்லேருந்து நான் கொண்டு வந்தேன் என்னோட சட்டி. பழைய வீட்டில் இந்த சட்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் ரொப்பி வச்சு இப்போதைக்கு குடிச்சிட்டு இருக்கேன். லீவ் கேட்டுட்டு போகணும், லீவ் கேட்டுட்டுல டைம் கேட்டுட்டு போகணும். மார்க்கெட்லாம் போயிட்டு நிறைய விஷயங்கள் வாங்க வேண்டியிருக்கு. இன்னொரு 100 ரியால் கிட்ட எனக்கு செலவு இருக்குது ஜிஃபேன். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பார்க்க முடியும் என்ன இதுன்னு. லெட்ஸ் கோ. பால் குடிச்சிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் வச்சிருவோம். என்னோட தண்ணி வேறு பக்கம் போகுது. ஓகே, இதை கொஞ்சம் லைட்டாக ஊற விட்டுருவோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஊற வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துணி மாற்றியாச்சு, வசூ பண்ணியாச்சு. ஸோ பாங்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் போவோம், தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே சோறு வடிச்சிருவோம். ஆனால் இப்போ சாதம் என்ன வைக்கிறது, வடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டு ஓடிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம அது வேற கொஞ்சம் ஐடியா பண்ணணும். ஸோ லெட்ஸ் see என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே தின்னிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் டியூட்டி எதுவும் வரல. அதிகமாக இப்போலாம் வெயிலில் வந்து ரொம்ப அநியாயத்துக்கு அதிகமாக அடிக்குது. வெளியே என்ன நிலவரம்னு பார்ப்போமா? ஒரு நிமிஷம் இருங்க. வெளியே நிலவரம்லாம் அப்படியே ரொம்ப கச்சா முச்சான்னு இப்படி தான் கிடக்குது ஜிஃபேமே. இன்னும் யாரும் வரல. நம்ம செல்லக்குட்டி இங்கே நிற்கிது, அப்புறம் முதலோட வண்டியெல்லாம் இங்கே நிற்கிது. எனிவே ஸோ வாங்க ஜிஃபேமே, கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரூம் டூர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு காட்டுறேன். ஓகேவா, லெட்ஸ் கோ. தொழுவ போகலாம். தொழுதுட்டு வருவோம். ஏன்னா பக்கத்திலே இருக்குங்க. இவ்வளோ தூரம் பக்கத்திலே இருந்து 5 வேளை பாங்கு சவுண்டு கேட்டுட்டு போகாமல் இருந்தால்
ஒரு மாதிரியாக இருக்குது ஜிஃபேமே. வாங்க போய்ட்டு வருவோமா, லெட்ஸ் கோ. சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொபைலை வந்து சைலண்ட்டில் போட்டுக்கலாம். ஏன்னா உள்ள தொழுவு போகிறப்ப கட்டம்ட்டான்னு அடிச்சிடப்போது அது பாட்டுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சைலண்ட்டில் போட்டுட்டு கிளம்புவோம். இந்த மாதிரி டைமில் முதலாளி கால் வந்தாலுமே பிரச்சனை இல்லை, பிகாஸ் டைரெக்டாக சொல்லலாம். தொழுவுறதுக்காக போயிருந்தேன், ஃபோன் சைலண்ட்டில் இருந்துச்சு, உடனே ஒன்றும் பேச மாட்டாங்க, வாய் முடிக்குவாங்க. ஸோ லெட்ஸ் கோ. இந்த பிளேஸில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நேராக என்ட்ரு ஆனோன்னா கொஞ்சம் இப்படி கீழே இறங்குதுங்க. ஸோ கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகணும். வாங்க கொஞ்சம் சீக்கிரமாக ஓடுவோம். பள்ளிவாசலில் என்ட்ரு ஆனோன்னே நான் வீடியோ ஆஃப் பண்ணிடுவேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மாஷா. சரி வாங்க வாங்க இப்போ தொழுது ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழுதுட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ ரூமுக்கு போவோம். அரிசியை வந்து பார்த்திங்கன்னா கழுவி இப்போ நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம். அடுப்பில் ஏற்றிட்டு அப்படியே நம்ம வந்து சோறை வடித்து முடிச்சுட்டு கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம். ஸோ வாங்க, நம்ம வண்டி இங்கே நிற்கிது. இந்த ஒரு வீடு தான், பட் அந்த ஒரு வீட்டிலே 2 வீடாக இருக்குதுங்க. நம்ம முதலாளி வீட்டில் பாதி வீடை வாடகை கூட்டு வச்சுருக்காங்க போல இருக்கு. எனிவே நம்ம செல்லக்குட்டிங்க தான் நிற்கிறாப்புல. நேராக போவோம். அரிசியை இப்போ நம்மளோட ஏற்றிட்டு தயிர் வாங்கிட்டு வரலான்னு இருக்கு. ஸோ தயிர் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது எதுவுமே இல்லை. லெட்ஸ் ட்ரை. தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது நம்மளால் வாங்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க ஜிஃபேம் போகலாம். ஜிஃபேம்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம வந்து இப்போ போட்டாச்சு. ஸோ இப்போ அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றியாச்சு. அரிசி சும்மா ஒரு வேலைக்கு தேவையானது குத்து மதிப்பாக 2 பிடி வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் டூரை பார்த்துடலாம். ஸோ இந்த ரூமில் அப்படி என்னதான் நமக்கு வசதிகள் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வாசப்படி, பின்னாடி வாசப்படி இருக்கா? எஸ், வாசப்படி திரும்பின உடனே அப்படியே அழகா இப்போ கேமராவை கீழே இருந்து இப்படி வரும்னு வச்சுக்கலாம். உள்ள வந்தோடனே ஒரு குட்டி மேட்டு, ஜஸ்ட் என்னோட செருப்பை அந்த பக்கம் அப்படி வச்சுக்கலாம். அப்படியே நிமிர்ந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து எனக்கு வாஷிங் மிஷின் ஒன்று இங்கே ஆல்ரெடி அவைலபிலிட்டி இருக்குது. அப்படியே வந்து போனால் இந்த பக்கம் வாஷ்ரூம் இருக்குங்க. ஸோ அதில் போட்டுக்கிறதுக்காக ஒரு குட்டி செருப்பு, பக்கெட்டு இந்த மாதிரி இருக்குது. குளிச்சிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷவர் டைப்பில் இருக்குது. இதில் அடியில் இருக்கிற இந்த நாப் வந்து இப்படி தூக்கி விட்டுட்டு தண்ணி திறந்து விட்டோம்னா இதுலேருந்து வரும். இதில் எனக்கு வேணாம் அப்படின்னா இந்த நாப் நான் ஜஸ்ட் கீழே பண்ணால் அப்படியே போதும், தண்ணி எனக்கு நார்மலாக கீழேருந்து வரும். அப்புறம் ஒரு இது அவ்வளோதான். இது நம்ம அதிக டீட்டெயில்டாக போக தேவையில்ல. அப்படியே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே பொசிஷனில் நின்றுக்கிறோம். இப்போ இன்னொன்று இங்கே முதலாளி விட்டது ஆல்ரெடி ஒரு கதவு இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு நோ யூஸ், அதை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இங்கே ஆல்ரெடி ஒருத்தர் இருந்தாப்புல அவரோடது இது இந்த பெட்ஷீட் அது இதெல்லாம் அது நமக்கு வேணாம்னு சொல்லி ஓரம் தூக்கி போட்டேன். நம்மளோடதை கொண்டு வந்து அப்படி மேலே விரிச்சாச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கட்டில் செட்டப்பு, ஒரு குட்டி ஏசி, ஓகேவா. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு மினி ஃப்ரிட்ஜு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏதோ தக்காளி ஆரஞ்சு மட்டும் வாங்கிட்டு வந்து நானாக போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு குட்டி பால் வாங்கிட்டு இருந்தது நம்ம ஷாப்பிங் பண்ணது, ஓகேவா. இன்னும் நம்ம ஸ்டஃபிங்ஸில் அதுவும் ஃபுல் பண்ணல. அப்படியே இதுதான் நமக்கு ஹால் ஆகிடுது. எட்டி பார்த்தா கிச்சனு. ஸோ இது இந்த ஒரு குட்டி கிச்சனு. இங்கே குப்பை டப்பா வச்சுக்கலாம். அவர் இந்த மாதிரி தான் வச்சுருந்துருக்காரு. நம்ம சீக்கிரமே இதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். இந்த பக்கம் ஒரு அடுப்பு செட்டப்பு, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலிண்டர். இது வந்து தண்ணி இப்படி கவுத்து வைப்போம்ல, ஜில்லு ஜில்லுன்னு வரும்ல அது, பட் அது ஒர்க்கா இல்லைன்னு தெரில. அவர் வச்சிருக்கிறாரு, நம்ம இதுக்கு தூக்கி போட்டுட்டோம்னா அப்படியே நானும் விட்டு வச்சிருக்கேன். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் சிங்க்கு, ஸோ சமைக்கிறது போகிறது, கழுவுறது போகிறது, கொஞ்சம் பாத்திரங்கள் தொங்க விட்டுருக்கிறாரு, இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் கொஞ்ச நாளைக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னா நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம அடுத்தவங்க பொருளை தூக்கி போடக்கூடாது, அதனால தான். ஸோ இதுதாங்க செட்டப்பு. ரூமில் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக படுக்கிற அளவுக்கு ஒரு 4-5 பேர் வந்தாலும் இப்படி சுற்றி உட்காந்து சாப்பிட்லாம், ஓகேவா. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. இதில் வேற முதலாளி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாரு, தம்பி தேவையில்லாத வேலைலாம் இங்கே இருக்கக்கூடாது, ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவாக வரதை நான் பார்த்தாலும் உன்னை அடித்து அப்பயே பற்றி விட்ருவான் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் யாரா வரப்போகிறா, அதெல்லாம் யாரும் வரப்போகிறதுல, நம்மளை தேடி இங்கே யார் வரப்போகிறா, பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு குட்டி ரூம் டூரு. ரொம்ப ரூம் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாஸ்ட்டை போட்டு அப்படி ஈத்து விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு அடுப்பு இங்கே இருக்குது, சோறு ரெடி ஆகட்டும். ரெடியாகி ஒன்று வச்சுட்டு உடனே ரூமுக்கு பக்கத்தில் பக்காலாக இருக்குது. அப்படியே அழகாக ஒரு 8 நடந்தே போயிட்டு தயிர் வாங்கிட்டு தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா முட்டை கிட்ட வாங்கிட்டு ரிட்டர்ன் ஓடி வந்துட்டு நம்ம தொட்டுக்கலாம் ஜிஃபேம், சாப்பிட்டுக்கலாம் ஜிஃபேம். சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுவோம், முதலாளி ஃபோன் அடித்தாங்கன்னா அப்போ டியூட்டிக்கு கிளம்பலாம் ஜிஃபேம். நம்ம இப்போதைக்கு இப்படியே தான் இருக்குது. லெட்ஸ் கோ, அவ்வளோதான் சொல்ல முடியும். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஸோ நம்ம ரூம் விட்டு வெளியே வந்தாலே டேரெக்டாக இந்த பில்டிங் தாங்க. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ஏரியாத்தில் இருக்கிறவங்களுக்கு இது எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே இப்போ வாங்க நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடை இருக்குது. போகிறோம், தயிர் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷ்க்கு சிக்கன் பொரிக்கிறதுக்கு அது இதுன்னு சொல்லி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு அப்படியே போவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, எப்படி சிக்கனை பொரிக்க போகிறோன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமலே பொரிக்க போகிறோம். பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். இப்போதைக்கு கடைக்கு போவோம், வாங்கிட்டு ஓடி வந்துடலாம். வண்டி எடுத்துகிட்டு போகலாம், பட் இங்கே தான் பக்கத்தில் கடை, இதுக்கெல்லாம் வண்டி எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் சிசிடிவி கேமராலாம் அசால்ட்டாக நோட் பண்ணுறாங்க ஜிஃபேமே.
கரெக்டாக அவங்க ஒரு பொருள் கேட்குறாங்க, வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். கொடுத்த உடனே கரெக்டாக வண்டி கிட்ட வருது, கதை திறந்து பனிப்பெண் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. வெண்டேஜ் காரை பாருங்க. இந்த கார் தான் அன்றைக்கி நான் வந்து காமிச்சேன். இந்த கார் தான் காமிச்சேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. வாவ், நாலாம் பக்கமும் வெறும் இரும்பு 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 இரும்பு. கேடிலாக்குங்க, கேடிலாக் அந்த பிராண்டு. ஸோ சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி வெண்டேஜ் கார் எத்தனை பேருக்கு பிடிக்குன்றதை சொல்லுங்கள். கடைக்கு போவோமோ என்ன வேணுமோ இப்போ வாங்கிட்டு கொடுக்குன்னு வருவோம். இந்த பக்கம் நிறைய டிரைவர்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக இருக்கிறாங்க, பட் அது யாரும் கண்ணில் தெரிய மாட்டாங்க. இது எதுக்கு ரொம்ப பெரிய பார்க்கிங்கு, யாருதுன்னு தெரியலையே. இங்கே ஒரு பொதுவான பார்க்கிங் ஒன்று வச்சுருக்காங்க ஜிஃபேன். எதுவாக இருக்கட்டும், ரோடு வந்துருச்சு, போய்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது முட்டை, கின்சா கோலா, தயிர், இது மூணுமே வாங்கிட்டோம். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 18 ரியால் வந்து பார்த்தீங்கன்னா செலவாயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ரூமுக்கு போவோம். அண்ணன் ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம லீவ் கேட்டு போயிட்டு வரலாம். அப்போது காரணம் சொல்லிட்டு இது மாதிரி போட்டு இன்னும் ஜாமான்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நம்ம சொல்லி அப்படியே வாங்கிட்டு வந்துக்கலாம் ஜிஃபாமே. இப்போதைக்கு அப்படியே ரோட்டோரமாக இருக்கிறோமா, நேராக நம்ம வீட்டுக்கு பிடிச்சிட்டு இப்போ நம்ம அப்படியே நேராக கிளம்ப வேண்டியதான். நல்ல வெயில் போட்டு தாக்குதுங்க. மர்சிடிஸ்லாம் வெயிலில் போட்டு எப்படி காயுது பாருங்க. இங்கெல்லாம் நம்ம ஊரில் இருந்தால் பொத்தி அதுக்கு ஷெட்டு போட்டு செலவு பண்ணி வைப்போம் நம்மளாம். ஆனால் இவங்கெல்லாம் அசால்ட்டாக மரத்துக்கடலி இங்கேயும் அங்கேயும் சொல்லி குருவி பேலை விட்டுறாங்க. அங்கே ஒரு மர்சிடிஸ் நிற்கிது, இங்கே பாருங்க. இது இந்த நாட்டு வண்டியே இல்லைங்க, இது எந்த நாட்டு வண்டி? யூஏஇ. துபாய் வண்டி. இந்த பாருங்க, நம்பர் பிளேட்டு பார்த்தா தெரியுது பாருங்க, யூஏஇ. ஸோ துபாய் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது. எதுக்கோ வந்திருக்காங்களா, இல்லை துபாய்க்காரங்க இங்கே வேலை செய்யறதுக்காக உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க வண்டியோட இங்கே வந்துருவாங்க ஜிஃபேமே. அப்படியே பாருங்க, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இந்த மெயின் பில்டிங் இருக்குது. மெயின் பைபாஸ்லேயே இருக்கேன். அப்புறம் அண்ணன் ரூம்லேருந்துலாம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கம் தான் நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக. எனிவே வாங்க நேராக ரூமுக்கு போய்ட்டு ஒரு ஆம்லேட்டை போட்டு தயிரை போட்டு கிண்டி உக்காந்து சாப்பிட்ருவோம். நைட்டுக்கு என்ன ஆகும் அது நைட்டுக்கு பார்த்துக்கலாம். நேற்று முதலாளி சாப்பாடு கொடுத்தாரு, இன்றைக்கி எதாவது கொடுப்பாரான்னு சொல்லி செக் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? ஓகே ஜிஃபேம். ஸோ பக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட்டிங் ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். ஆம்லேட் செய்யறதுக்கான ப்ராசஸ். ஸோ ஒரு குட்டி வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தாச்சு. ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிளகா தான் போய் கட்டு அடிக்கிற சவுண்ட் அப்படி வருது நமக்கு. ஏன்னா அங்க இருந்த வரைக்கும் அண்ணன் சமைச்சு கொடுத்துட்டாரு. இப்ப எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். ஏன்னா அந்த டைம்ல நான் வந்துட்டு வெளியே இருப்பேன், சமைக்க டியூட்டி பார்த்துட்டு இருப்பேன், டெலிவரிக்கு போயிடுவேன். ஸோ அப்புறம் இப்படின்னு வருவேன். நிறைய பேர் வேண்டாம் ப்ரோ, ஹவுஸ் டிரைவர் டியூட்டிலாம் மறுபடியும் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. பட் நான் இதில் வந்ததுக்கு காரணம் எல்லாரும் சும்மா இவன் வியூஸ் போகாததுக்காக தான் இந்த பக்கம் இப்படி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரெண்டாம் பக்கமும் பார்க்கணும் நம்ம. ஒன்று, அதில் நான் மாதம் ஃபுல்லாக ஒட்டி இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன். ஓகேவா? ஸோ வண்டியில் வந்து தேய்மானம் அதிகமாகுது. அதுக்கு பதிலாக இங்கே நம்ம பேசி இப்போ உட்காந்ததால வண்டிக்கு தேய்மானம் கம்மி, அதே இன்கம் நமக்கு வருது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட நான் ரெகுலராக செய்வேன்னு சொல்லி எனக்குமே தெரியாது. அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், செய்கிற வரைக்கும் தான் செய்வேன், அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். கம்பல்சரியாக ரெகுலராக 1 hour ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஒரு கொஞ்சம் வெயிலெலாம் குறைஞ்சிட்டுமே, ஒரு 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் கழிச்சு அப்புறம் நம்ம வேறு டியூட்டி போகிறத பற்றி பார்ப்போம். ஓகேவா? இப்போதைக்கு அதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. ஓகே ஜிஃபன், வெங்காயத்தை வெட்டி முடிச்சுட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டு செய்யறதுக்கான வேலையை ஆரம்பிப்போம். இந்த டாப்பில் மட்டும் வெட்டி விட்டுருவோம், இல்லைன்னா அது வந்து வெங்காயம் பிரியாது. அதனால தான். எஸ். ஸோ 10 ரியாலுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கு. பார்த்து செஞ்சுட்டு சாப்பிட்டு கிளம்பலாம் ஜிஃபன். சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம். ஃபோன் வந்தோடனே டியூட்டிக்கு கிளம்பலாம். ஓகேவா? டன். ஓகே ஜிஃபம். ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு நல்லபடியாக. தயிர் சோறு ஆம்லேட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இப்போதைக்கு மதிய சாப்பாட்டை முடிச்சாச்சு. இவங்க தான் 5 மணிக்கு தானே மதிய சாப்பாடு சாப்பிடுவாங்களாம். அப்போ அந்த டைமில் நமக்கு எதாவது கிடைச்சாலும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படுத்துருக்கலாம். படுத்திருந்து என்ன ஏதுன்னு பார்ப்போம். டியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே வர்ற மாதிரி தெரியல. பட் வந்த ஒரே நாளில் மறுநாளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே கணிச்சிடக்கூடாது. நம்மளும் வந்தது இப்போ தான் புதுசானே வந்திருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு கான்செப்ட் இருந்தாலும் இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு. மேடம்துக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா கார் இருக்குது. ஸோ மேடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கூட கூப்பிட மாட்டாங்க. அவங்களோட வண்டி கிளீன் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுட்டோன்னா அதோட அவங்க விட்டுருவாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் யாருக்கு வண்டி ஓட்டணும்னா அவங்களோட மாமனார் இருக்காங்க, அதாவது முதலாளி. ஸோ அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டும். அவரு நல்லா செம்ம குண்டு அவரால் வந்து அவ்வளோ சீக்கிரம் நடக்க முடியாது. ஸோ நம்ம கூட உட்காந்துக்கிட்டு இங்கே விடு அங்கே விடு அப்படின்னு சொல்லி சின்னதாக அப்படி போவார், அவ்வளோதான். அதர்வைஸ் வீக்கெண்ட் வந்துச்சு அப்படின்னா இவங்க இஸ்தரா அங்கேங்கன்னு சொல்லி அவுட்டரில் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுவும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லைட் ஆஃப் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுப்போம். ஸ்டில் எந்த ஒரு டியூட்டி இது வரைக்கும் வரல. நான் என்னோட டியூட்டியை தான் பார்த்துட்டு இருக்கேன் இது வரைக்கும். ஓகே ஜி, இப்போ மறக்காம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கு, என்ன ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? வீடியோவை
லெட்ஸ் கோ. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை லாக் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். எங்கடான்னு பார்க்குறீங்களா, கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு முதலாளி. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 30 ரியாலை கை கொடுத்து சவா கார்டு ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ சவா கார்டு அப்படியே வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு மொபைல் நோண்டிகிட்டே கண்ணு சொருவிடுச்சு. சரின்ட்டு அப்படியே படுத்தம் பாருங்கள், கால் வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போகிறோம். அப்பா வெயில் கண்ணு ரூம் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் முழுசாக கண்ணை கூட திறக்க முடியலங்க, அப்படியே இழுக்குது. இன்றைக்கி வந்திருக்கிற முதல் டியூட்டி இப்போதைக்கு தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி பக்கத்து ரூம்காரெலாம் பயமுறுத்தி விட்டாங்க. எனக்கு பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. அதேமாரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முதலாளி வந்து கால் பண்ணி முதலாளி அம்மா கால் பண்ணாங்க. இது மாதிரி தம்மாம்லாம் அவன் வண்டி போகுமா அப்படின்னாரு. என் வண்டி தம்மாம்லாம் போகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் டேரெக்டாகவே. அவ்வளோ தூரம்லாம் போகாது, நல்லா ரியாத்துக்குள்ளே தான் ஓட்டுறேன், நான் ஒன்றும் புது வண்டி வாங்கி வைக்கல, பழைய வண்டி தாங்க ரெண்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே என் வண்டியில் போகலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் தம்மா அல்கசிமா போகணும், எப்போ போகணும் அப்படின்னு. இல்லை எனக்கும் தெரியல, ஸோ பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன். லெட்ஸ் கோ. இந்த பக்கம் நடந்து வரும்போது இந்த வண்டி என் கண்ணுக்குள்ளேயே உறுத்துதுங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரன்னிங் கண்டிஷனில், ஒரு மின்ட் கண்டிஷனில் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு டென்ட்டு ஒடுக்கு எதுவுமே இல்லாமல், டயரில் தான் காற்றெல்லாம் ஃபுல்லாக இருக்குது, பக்காவாக இருக்குல்ல. வா சூப்பராக இருக்குதுங்க இந்த வண்டி. எனக்கு ஒரு வாட்டி ட்ரைவ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. அது சரி வாங்க இப்போ கடைக்கு போய்ட்டு சாவா, அதாவது எஸ்டிசி கார்டு, ரீசார்ஜ் கார்டு 30 ரியாலுக்கு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அதை போய்ட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ஜிஃபாமே கார்டு வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பக்கம் வரும்போது அதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. வெளியே வந்து ஒருத்தர் டப்புக்கு இதை தான் பிடிச்சி கச்சிட்டு கிடந்தார் ஐஸ்கிரீமை. சரி நம்மளும் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. பைனாப்பிள் ஐஸ்கிரீம், லெமன் ஐஸ்கிரீம்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு நாள் ஒரு ஐஸ்கிரீமும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா, இப்போதைக்கு இந்த ஐஸ்கிரீம் இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா வாங்க ஜிஃபேம், இதை வாங்கி ட்ரை பண்ணுவோம். இது நல்லாயிருக்கு, வாங்க. கமாதா எவ்வளோன்னு தெரியலையே. ஜி 5 ரியாலுங்க இது. சரி வாங்க இது சாப்பிட்டு போவோம். 110 ரூபா, 5 ரியால் ஆயிடுச்சு. அப்படியே இப்போ வாங்கி சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். லெட்ஸ் கோ. நட்ஸ் இல்லை, பாதாமுடைய தூகல்கள்லாம் அதில் இருக்குங்க பாருங்க. சவுதியாவுடைய ஐஸ்கிரீம் எப்பவுமே சாப்பிட்டோம்னா அது இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிராண்டு மாதிரி. அதாவது நம்ம ஊரில் அமுல் ஐஸ்கிரீம்லாம் இருக்குல்ல, ஸோ அமுல் ஐஸ்கிரீம்னா கொஞ்சம் காஸ்ட்லி. அந்த மாதிரி இதெல்லாம் சவுதியா அது வாங்கினாலே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இன்னும் கலர் ஐஸ்கிரீம்லாம் வச்சுருக்காங்க, அதையும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். மேடம் வந்து தம்மாம்லாம் போலியான்லாம் கேட்டாங்க, போகலான்னு சொல்லியிருக்கோம். லாங் ட்ராவல் அடிப்போமே நம்மளும். பக்கா வந்து போய் நடந்து வந்துட்டே அப்படியே முதலாளிட்டு அதை கொடுத்துட்டு முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு மறுபடியும் தூங்கலாம் இல்லை படுக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். முதலாளிட்டு இப்போ தான் கொடுத்தேன், கிட்ட போயிருக்காரு, மறுபடியும் வருவார். இதுக்கு மேலே ஏதாவது வேலை வைக்க ஆரம்பிப்பார். அதெல்லாம் என்ன எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அது வரைக்கும் இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஜிஃபான் ஐஸ்கிரீம் சூப்பர். ஜிஃபான் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பாக்ஸ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஒரு புது ஃபோன் நம்ம சேனலுக்காண்டி. என்னடா ஐஃபோனை விட உனக்கு அடுத்து என்னடா இன்னொரு ஃபோனு சேனலுக்காண்டி அப்படிங்கிறீங்களா? ஸோ நத்திங். இதை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணியாச்சு. இப்போ பக்காவாக வந்துட்டோம். ஆக்சுவலாக இது என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா எட்ஜ் 40 நியோ. ஸோ இந்த ஃபோன் தான். இப்போ இதை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து சைடில் வைப்போம். என்னென்ன கூட கொடுத்துருக்காங்கன்றது அப்படியே செக் பண்ணிக்கணும். அடாடாடா என்னடா சார்ஜிங்கு மேட் ஃபினிஷிங். ஓ அது மேலே இது இருக்கா, பரவாயில்ல. எடுத்ததுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ஒரு மேட் ஃபினிஷிங்கில் 89 வாட்டா 89 எடுத்திருக்காங்க. ஓ 68 வாட், சாரி நான் தலைகீழ பார்த்தோன்னே எனக்கு 89 மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ பாருங்களேன் 89 இப்போ பாருங்க 68. 68 வாட் வந்து ஒரு ஃபாஸ்ட் அடாப்டர் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஒரு டேட்டா கேபிள். ஆஸ் யூஸ்வல் நமக்கு வந்து இதெல்லாம் கிடைக்காது. என்ன சொல்றது, நம்ம அது இதில் எங்கேயாவது இருக்கும். என்னடா அது கொடுக்கலையோ, அதோட இல்லாமல் இருக்கும். இல்லை ஒன்றை இருக்கா, இங்கே இருக்கு. இதான் எடுத்து ஒன்று வச்சேன் இருக்கும். ஓகே இப்போ ஃபோனை வந்து நம்ம முதல்ல ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வாங்க. டேப்பு மாதிரி இருக்குது, பேப்பர் மாதிரி இருக்குது, பை மாதிரி இருக்குது. வாவ். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன் லெதரா சொல்லுவாங்க. ஸ்மூத் சி, பேந்தம் ஸ்மூத் சி கலராக இது. இந்த இடத்துல வித்தியாசமாகவே கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. பவர் பட்டன் ஆன் பண்ணுவோம்.
செம்மையாக ஆன் ஆகுது. டக்குன்னு பார்த்தோன்னா ஒரு பேட்மேன் லோகோ மாதிரி தெரிஞ்சிச்சு. பவர்ட் பை ஆண்ட்ராய்ட். ஸோ செம ஸ்லிம்மாக இருக்குது ஃபோனு. அப்படியே கைக்கு அடக்காமல் அங்கே பாருங்கள், அந்த விரல் ஃபுல்லாமே நம்மளால் பிடிக்க முடியுது. ஆக்சுவலாக இது வந்து என்னது கிடையாது, நடன வந்திருந்தார். அதனால் அவருக்கு ஆக்சுவலாக அவர் இன்னொரு ஃபோன் வச்சுருந்தார். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக, அதாவது ஹீட் ஆகுது. ஹீட் மீன்ஸ் ஹீட் இல்லை, ஹேங் ஆகுது. ஏன்னா அடிக்கிற வேலைக்கு இப்போ எல்லாமே ஹீட் ஆகுது தான். ஓகேவா? ஸோ அதனால் செட்டப் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ செட்டப் பண்ணி கொடுத்துட்டு அமுச்சு விட்றலாம். ஓகேவா? அவர் அப்படி இந்த பக்கம் கஃபீல்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்காரு சைலண்ட்டாக. வாங்கோ இங்கிலீஷ் ஸ்டார்ட் கனெக்ட் டு மொபைல் நெட்ஒர்க். மொபைல் நெட்ஒர்க் இப்போதைக்கு இல்லை. ஓகே வாங்க டக்குன்னு இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி செட்டப் பண்ணி கொடுப்போம். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சோ. 10 போய்ட்டுவா. ஸோ மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. அந்த அடுத்த ஃபோன் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செல் பண்ணுது ஒரு 800-850 ரியாலுக்கு. ஆமாம், காட்டு அந்த ஃபோனை காட்டிட்டு போ. டபால போட்டியா? ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பில்லோட இருக்குல்ல, 1.5 மாசத்து ஃபோன் தான், இன்ஃபினிக்ஸ். ஸோ நம்ம வித்த காம்போடைய ஒரு மொபைல் தான் இது. பக்கா கர்வு டிஸ்பிளே, நல்லா செம்ம கர்வு. எவ்வளோ கர்வு இருக்குது பாருங்கள், பயங்கர கர்வாக இருக்கும். சில பேருக்கு அந்த கர்வாக யூஸ் பண்ணுறது பிடிக்கும். ஸோ பார்த்தா தெரியும் பாருங்கள் எவ்வளோ கர்வுன்னு இது வரைக்கும் இருக்குது. ப்ரைவசி மேட் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறதால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா 1.5 மாதம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பியன்ஸ் லைட் மாதிரி கலராக லைட்லாம் எரியும். சூப்பராக இருக்கும். ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க, செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது வேணும் அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சூப்பராக இருக்கும். ஓகே, வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ அண்ணன் ஏன் விற்கிது, அது ஏன் நீ எங்கள்கிட்ட விற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா படம்லாம் பார்க்குறதுக்கு நல்லா பக்காவாக என்ன சொல்கிறது, கலர்ஃபுல்லாக ஸோ இது இருக்கும். ஸோ மோட்டோரோலாவில் வந்து இதை விட இதே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் இன்ஃபினிக்ஸ், அதை விட இன்னும் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் காட்டும். ஸோ அதனால் நான் படம் பார்க்க எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது வாங்கியிருக்கு. ஓகேங்களா? மற்றபடி அடிக்கிற இதுக்கு சூடாகுதுன்னா அது எல்லா ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா சூடாகுது தான். ஐஃபோனே பயங்கர சூடாகுது. சரி பாரு, யாருக்காவது என்ன மெசேஜ் பண்ணாங்கன்னா நான் உனக்கு சொல்கிறேன். சரி பாரு, பார்த்து போயிட்டோம். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியா சொல்லிக்கிட்டு அங்கே வண்டியை போட்டுட்டு வந்துருக்குங்க. ஓகே ஜி ஃபேம், லவ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீட் பண்ணலாம். சாரி, நான் வேறு வீடியோ எண்டு பண்ணுறோம் பாருங்க. அண்ணன் இப்போ தான் வந்துட்டு போயிருக்கு. எனிவே நம்ம கதவு மூடிக்குவோம். நம்ம ஏசி வேறு இதாகிடும். ஏசியை மூடி வச்சுருவோம் நம்ம. ஆமாடா முடியாச்சு. கூலிங் பண்ணுறா எப்பாடே, கூலிங் பண்ணுறா கொய்யால, கூலிங் பண்ணுறா. ஓகே ஜி ஃபேம், மறுபடியும் நான் ரெஸ்ட் எடுப்போம். டியூட்டி வந்துச்சுன்னா அடுத்த டியூட்டி நம்ம கிளம்பலாம். தம்மாம் போகிறத பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. மேபி கூடிய சீக்கிரம் நம்ம தம்மாம் போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா அல்கசீம் போகிற மாதிரி இருக்கும். இவங்க ஊர் அங்கே தான், அதனால் அங்கே ட்ராவல் பண்ணி இவங்க போனாலும் போவாங்க. லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் வாங்க. சர்க்கரை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். எங்கடான்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லை, நம்ம யூனுஸ் பாய் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டாரு. எதுக்கடான்னு கேட்டேன்னு நான் கேட்டேன், என்ன பாய் சொல்லுங்க அப்படின்னு. ஒன்று சர்க்கரைன்னா கொஞ்சம் கொண்டு வாங்கோ, நான் ஜூஸ் போட்டிருக்கேன், ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னாரு. ஓகே, ஜூஸ் ரெடி. ஸோ யூனுஸ் பாய் வீடு இதுதான். வாங்கோ நேராக போகலாம். இப்போ நம்ம இந்தாங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே பையோட கட்டி வச்சிருந்தேன், எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா பக்கா வந்து பார்த்தீங்கன்னா யூனிஸ் பை ஜூஸ். இதில் வந்து என்னென்ன இருக்கு, பப்பாளி, வாழைப்பழம், மேங்கோ. ஆமாம், சவுதியா மில்க். இது மூணுமே சேர்ந்தது நல்லா சத்தான ஒரு ஐட்டம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு லக்கு பாருங்க. ஃபோன் அடிச்சு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னாரு. டக்குன்னு ஓடி இருந்தாச்சு. இப்போ அப்படியே குடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் இங்கே பேசிட்டு அவள் தான் போயிட்டு ரூமில் உட்காருவோம். ஏன்னா கஃபீல் வந்து ஃபோன் அடிக்க மாட்டாப்புல. அவர் வந்து கதவு தட்டுறாரு. ஆமாம், அதான் பிரச்சனை ஒன்று. ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சு முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ வந்துட்டு அழகாக இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம். தலைவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். ஸோ கூப்பிட்டு கொடுத்தாரு, வாங்க மிக்ஸி ஜூஸ் செஞ்சுருக்கேன் சாப்பிடுங்கன்னு. ஸோ நாங்கள் நேற்று முந்தானத்தெல்லாம் வெளியே போகும்போது நாங்களும் ஜூஸ் குடித்தோம் வாங்கி. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் நம்ம கொடுத்தது. இப்போ அவர் ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்தாரு. நான் வந்து நார்மல் ஜூஸ் தான் கொடுத்தேன் பாட்டிலில். அதுவும் ஆக்சுவலாக அல்மராயோடைய ஒரு ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் தான் அது. அப்படியே மாற்றி இங்கெல்லாம் டிரைவர் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கோங்க. அவர் ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் அவரு கூட்டு கொடுப்பாரு, நம்ம கூட்டு கொடுப்போம். சுகர் மட்டும் இல்லை, நிறைய எடுத்துகிட்டு வாங்கினாரு. நான் போய் சுகர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இப்போதைக்கு ரூமில் நம்ம உட்காருவோம், ரெஸ்ட் எடுப்போம். ஓகேவா? அடுத்த டியூட்டி ஏதாவது வந்துச்சுன்னா மறுபடியும் பறக்க ஆரம்பிக்கலாம். பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல அம்மாவையும் சரி அப்புறம் பையனும் சரி 2 ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இறக்கி விட்ருக்கோம். இது வந்து பியூர் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறக்கி விட்ருக்கோம். வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு உள்ள குட்டுன்னு நடந்து போயிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே அழகாக இந்த இடத்துல வந்து பார்க்கிங் போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக தெரியுது. நிழலும் இந்த இடத்துல அதிகமாக இருக்குல்ல, அதனால தான். ஸோ இங்கே பார்க்கிங் போட்டாச்சு. ஸோ வாங்கோ இப்போ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜிம். அந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இறக்கி விட்ருக்கேன். பையனை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்ருக்கேன்.
இப்போ வந்தவங்க அம்மா பிள்ளையா இல்லை அக்கா தங்கச்சியான்னு சொல்லலாம், தம்பி அக்காவா அந்த மாதிரிலாம் எனக்கு எது தெரியல. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சொல்லி 2 இடத்துல இறக்கி விட்டாச்சு. வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் டியூட்டி, லாங் டியூட்டி இப்போ தான் வந்திருக்கு. வெயிட் பண்ணுவோம். நல்ல வேலை கேப் எடுத்துனே வந்துட்டேன் நான். இதில் இப்போ நம்ம படம் பார்க்கலாம், ஓகேவா? உட்காந்துக்கிட்டு ஜாலியாக நோண்டிகிட்டு இருப்போம். வேறு என்ன பண்ணுறது, அது வரைக்கும் இதே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். பார்க்கலாம். சுச்சி ஃபேமிலி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜிம்மிலேயே எப்போ வருவாங்கன்னு சொல்லி தெரியல. டைமிங்கில் எதுவுமே சொல்லலை. அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா கீழே கிடக்குது? ஓஹோ, பேரிச்சம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து காஞ்சி கீழே விழுந்துருக்கு. எடுத்து திங்கிறதுக்கு ஆள் இல்லாமல். பியூர் ஜிம் உமன் அப்படின்னு இருக்கு. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியாசல் கொஞ்சம் அந்தாண்ட பியூர் ஜிம் மென் அப்படின்னு சொல்லிட்டு அந்தாண்ட இருக்கு. ஸோ பையன் அந்தாண்டியும் பொண்ணு இந்தாண்டியும் அப்படியே இறக்கி விட்டாச்சு. வச்சு எப்போ வராங்கன்னு சொல்லி தெரியல. வந்ததுக்கப்புறம் நேராக வந்து வீட்டுக்கு தான் போவாங்களா இல்லை ரூமுக்கு வெளியே வேற எங்கேயா சுற்ற போகிறாங்களான்னு அதுவும் தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஸோ பார்க்கிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் டிரைவிங்கில் வரீங்க, பார்க்கிங் போடுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராகவே போடுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாருங்கள் அவங்கவுங்க லைனுக்குள்ளே நிப்பாட்டியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நிப்பாட்டியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். பட் இங்கே ஒருத்தர் நிப்பாட்டி இருக்கிறாரு பாருங்கள். இப்போது ஒரு வண்டி வந்துட்டு எனக்கு பார்க்கிங் கிடைக்கலன்ட்டு வெளியேறி போகுது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் கோடு எங்கே இருக்குது, தலைவர் எங்கே நிப்பாட்டிட்டு போயிருக்காரு பாருங்கள். இது தலைவர் இல்லை, இங்கே வர்றவங்க எல்லாம் தலைவி எங்கே நிப்பாட்டிட்டு போயிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ இங்கே ஒரு வண்டி நிற்க முடியாமல் போகுது. அங்கே ஒரு BMW கார் பின்னாடி போச்சு. ஸோ ஒன்றுதான் அப்படின்னு என்ன ஆறு நினச்சி கேட்டாங்க. நான் சொன்னேன் என்னதுலாம் இல்லைப்பா, என்னுடைய ரோல்ஸ் ராய்ஸ் அங்கே நிற்கிது அப்படின்னு. அப்படியே பெருமையாக வண்டியை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் யாரும் நிப்பாட்டாதீங்க. நம்ம நேரம் இப்போதைக்கு எந்த ஒரு டிராஃபிக் போலீஸும் வரல. சும்மா நாச்சுக்கும் அப்படியே வந்தாங்கன்னு வச்சுங்க, வந்து அப்படியே வண்டியை உள்ள விட்டு பார்த்துட்டே வந்தாங்கன்னு வச்சுங்க. இது தப்பா நிற்கிதா, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஃபோட்டோ போட்டு நோ பார்க்கிங்கு ராங்காக பார்க்கிங் நிப்பாட்டுறதுக்கு ஐ திங்க் 150 ரியால் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரியாலுக்கு மொய் எழுதி வாங்கிடாதீங்க. ஸோ நம்ம தான் பார்த்து உஷாராக இருக்கணும். ஓகே ஜிஃபம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. கரெக்டாக மகரிப் டைம் ஆயிடுச்சு. மகரிப்க்கு பாங்கு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வசூ பண்ணிட்டு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா தோல்த்துட்டு வந்துடலாம். ஜிம்முக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக வீட்டுக்கு தான் வந்தாங்க. எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு வெட்டியாலாம் சுற்றலை. அது வரைக்கும் சந்தோஷம். வாங்க இப்போ வசூ பண்ணிட்டு தொழுவு கிளம்புவோம். அப்புறம் குப்பை டப்பால மறுபடியும் குப்பை சேர்ந்துச்சு, கொண்டு போய் பின்னாடி போய் கூட்டிகிட்டு வரணும். அதையும் வேலையை முடிச்சிக்கலாம். வாங்க ஜிஃபம். ஓகே ஜிஃபம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா முதலாளி அம்மாவா இங்கே ரியாத் கேலரி அப்படியே வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருக்கோம். ஜஸ்ட் நோ இப்போ தான் ஃபேமிலியோட உள்ளே போனாங்க. ஐயோ, குடும்பத்தோட என் வண்டியில் ஏறி அப்படியே அமுங்கிக்கிட்டு போச்சுங்க என் வண்டி. பார்க்கும்போதே எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆஹா அப்படின்ற மாதிரி. சரி என்ன பண்றது, இவங்க இங்கிருந்து கிளம்புனா தானே பாப்பா. இருங்க ஏப்பா டாக்ஸி நவுறம்பா. டாக்ஸியா அது யார் அதுங்க நிக்கிறது கிட்ட? ஓகே, ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த டியூட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜிஃபேமே வந்து இப்ப இவங்களை இங்க இறக்கி விட்டாச்சு. உள்ள போயிட்டாங்க. அவங்க என்ன வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்களா போன்னு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. வெறும் இறங்குனாங்க, அவ்வளவுதான். நம்ம விட்டுட்டு நேரா வீட்டுக்கு போனோம். பிகாஸ் இங்க இருந்து 1 கிலோமீட்டர் கூட இல்லை நம்ம வீடு, அவ்வளவு பக்கத்துல இருக்கு. அதனால நம்ம இங்க இருந்து இறங்கி இப்ப வீட்டுக்கு போறோம். ஸோ இந்த மால்ல இறக்கி விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் மாதிரி ரொம்ப நாளாச்சுங்க. மாலுக்கும் வீட்டுக்கும் சொல்லிட்டு, அதனால இப்போ மாலுக்கு இறக்கி விட்டுட்டு கிளம்புறோம். இட்ஸ் ரியாத் கேலரி மால். உள்ள வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். ஒன் ஆஃப் த ஃபேவரட் மால். ஸோ இந்த ரியாத் கேலரியும் கூட, ஏன்னா உள்ள இந்த ஆம்பியன்ஸ்லாம் வந்து சூப்பராக வச்சிருப்பாங்க. எப்பவுமே நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகாமல் அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் நடந்து இந்த கடைக்கு போக போகிறோம். பிகாஸ் இன்டர்நெட் இல்லைங்க, ரீசார்ஜ் முடிய போகுது. 99 ரியால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். பட் 99 ரூபா. ஃபர்ஸ்ட்லாம் 10 ரியாலுக்கு கார்டு வாங்கினா 10 ரியால் ஃபுல்லாக கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போலாம் அப்படி இல்லை. ஜிஎஸ்டி அது இதுன்னு வந்ததுலேருந்து இப்போ நம்ம 99 ரியால் நான் இதில் வைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 120 ரியாலுக்கு நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி ஆகணுங்க. 110 ரியாலுக்கு கார்டு கிடையாது இதில் நினைக்கிறேன். ஸோ 120 ரியால் தான் தேவைப்படும். அதனால் இந்த கடையில் முதல்ல இருக்கா இல்லைன்னு கூட தெரியல. அப்படிங்க இல்லைன்னா வேறு கடையை நம்ம தேடி ஓடுற மாதிரி இருக்கும். வாங்க போகலாம். ஹுக்கா வேப்பு எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த கடைகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். வா ஓகே ஜிஃபேம், பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ 109 ரியால் தாங்க இருக்குது. பார்த்தீங்களா, 120 ரியாலுக்கு ரீசார்ஜ் பண்ணி 109 ரியால் தான் இருக்குது. 11 ரியால் அடிச்சிட்டானுங்க. கிட்டத்தட்ட நம்ம இப்போ நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ தெரியுமா ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன்? 1500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரூபாய் ஆட்டையை போட்டானுங்க. 240 ரூபா ஆட்டையை போட்டானுங்க. மீதி தான் அதில் எனக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஆப்லேருந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த காசை வெட்டிக்குவாங்க 99 ரியால். ஸோ அதை வெட்டினோடனே மீதி 10 ரியால் தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து அப்படியே நான் அந்த ரீசார்ஜ்க்கு எனக்கு அதிலே தான் அது இருக்கும்.
வேற வழி இல்லை, இன்டர்நெட் இல்லாமல் இங்கே மனுஷன் பைத்தியம் ஆயிடுவாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சுட்டாங்க. ஸோ வந்து என்னை கூட்டிகிட்டு போ, இப்போ நான் 7ஆம் நம்பர் கேட்டில் இருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ கேட் நம்பர் 7க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த கேட் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதால அப்படியே வண்டி எல்லாம் பாட்ஸா நின்று கொஞ்சம் மெதுவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்குது. அப்படியே அழகாக உள்ளே போவோம். இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு போவாங்களா இல்லை வேறு எங்கன்னா போகிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ பார்ப்போமே, பார்த்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஸோ பார்க்கிங் நம்பர் 6, 7 எல்லாம் உள்ளதாக இருக்குது. 6 and 7 மட்டும் தான் இங்கே அண்டர் கிரவுண்டில் இருக்குது. மற்றதெல்லாம் அப்படியே வெளியே போனீங்கன்னா ரோட்டோரமாக அந்தாண்ட சைடு இருக்குது. ஒரு மாலுக்கு எத்தனை இது பாருங்கள், மொத்த மாலுக்குமே அண்டர் கிரவுண்டில் தான் பார்க்கிங் செட்டப்பு மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வெளியும் ஃபுல்லாமே பார்க்கிங் செட்டப்லாம் நிறையா இருக்குது. வாங்க, இப்போ இவங்க வந்தாங்கன்னா இவங்களை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போவோம் ஜிஃபேமே. ஸோ ஃபைனலி ரூமுக்கு வந்தாச்சோ, எல்லாத்தையும் இழுத்து மூடியாச்சோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் இழுத்து மூடிட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். எஸ், ஸோ நம்மள டே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஜிஃபேம். ஸோ டே 2 புது வீட்டில் முடிச்சு. என்னத்த டே 1 டே 2 அப்படின்னு சொல்லி அதாவது வந்து 2 நாள் ஆகுது, அது அப்படியே மைண்டுக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கு ஜிஃபேம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க ஜிஃபேம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க. லைக் முடிஞ்ச அளவுக்கு போடுங்க ஜிஃபேம். ஓகேவா? நீங்கள் ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல். டாடா, பை பை. குட் நைட்.